ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர், தொடர்ந்து நம்மளை வழி நடத்துகிற தேவன், இதுவரைக்கும் நடத்தினவர், இனியும் நடத்துவார், ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். நம்மை சுற்றி சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் தேவன் நம்மை விட்டு விலகாதவர், என்றும் மாறாதவர், நம்மோடு கூடவே இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் ரைட் மைண்ட், சரியான சிந்தை. ஆவிக்கேற்றபடி நாம் சிந்திக்க வேண்டும், மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கக்கூடாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆவிக்கேற்றபடி இருக்கிற சிந்தனைனா என்ன, மாம்சத்துக்கு ஏற்ற சிந்தனைனா என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம தேவனிடத்தில் நிறைய காரியத்திற்காக ஜெபிப்போம், அதற்காக காத்திருப்போம். அந்த காத்திருக்கிற டைமில் நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் வெயிட்டிங், இட் இஸ் அபவுட் வாட் யூ ஆர் திங்கிங். காத்திருப்பது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்வது என்ற அர்த்தம். நம்ம எதை யோசிக்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கிறோம், நம்முடைய சிந்தையில் எது நிறைந்திருக்கிறது, அதை பொறுத்து தான் அந்த காத்திருப்பு டைமு ஆசீர்வாதமா இல்லை ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சரியான சிந்தை, சரியான ஆட்டிடியூட், மனப்பான்மை நம்மளுக்கு இருக்க வேண்டும். அந்த சரியான சிந்தை தான் ஆவியின் சிந்தை, அதுதான் ஜீவன், அதுதான் சமாதானம் நம்முடைய வாழ்க்கைக்கு. ஆனால் சரியில்லாத சிந்தை மாம்சத்தின் சிந்தையாக இருக்கும். அப்போ இந்த ஆவிக்கேற்ற சிந்தனைனா என்ன, சரியான சிந்தனைனா என்ன அப்படின்றதற்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தரேன். நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக செய்ய போகிற காரியம் பெரிதாக இருக்கும். அதை காண்பதற்காக நான் காத்திருக்கிறேன், வாஞ்சிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். என்னுடைய கண்களுக்கு தெரியவில்லை அப்படின்னாலுமே தேவன் எனக்காக செய்து கொண்டிருக்கிறார், அதுதான் சரியான சிந்தை, ஆவியின் சிந்தை. இயேசு என்னை நேசிக்கிறார், அவர் எனக்காக செய்து முடிப்பார், அவர் என்னை பார்த்து கொள்ளுவார் அப்படின்ற சிந்தை ஆவியின் சிந்தை. அப்புறம் பல வசனங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு வரலாம். உதாரணத்துக்கு சங்கீதம் 139 சொல்லுகிறது, கர்த்தர் எப்பொழுதும் என்னுடைய நினைவாகவே இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டார். இந்த சிந்தை ஆவியின் சிந்தை. நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், தொடர்ந்து விட்டு விடாமல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்றது ஆவியின் சிந்தை. ஸோ இந்த சரியான சிந்தை தான் நம்மளுக்கு ஜீவன் தருகிறது, அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை தருகிறது, அதுதான் நம்மளுக்கு சமாதானத்தை தருகிறது. அப்போ நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது இந்த மாதிரி சிந்தை நம்மளுக்கு இருக்க வேண்டும். இதுதான் ஆவிக்கேற்ற சிந்தை. இது இல்லாமல் வேறு எந்த சிந்தை நம்மளுக்கு வந்தாலும், ஒரு வேளை நம்ம தோற்றுருவோமோ, ஒரு வேளை நம்மளை கைவிட்டுருவாங்களோ, நம்ம யோசித்த காரியங்கள் நடக்காமல் போயிடுமோ, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்காமல் போயிடுவாரோ, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாம்ச சிந்தை. இப்படிப்பட்ட சிந்தைகள் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மரணம்னா அழிவுன்னு அர்த்தம். நம்ம எந்த விதத்திலையும் உயர விடாது. ஆகவே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் காரியங்கள் உங்கள் மனதில் எவ்வளோ தூரம் நிறைந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தை எல்லாமே நம்மளுக்கு ஆவியின் சிந்தையை கொடுக்கிறது. அப்போ இந்த சரியான சிந்தை, ஆவியின் சிந்தையில் எந்த ஒரு மனுஷன் வாழ்கிறானோ அவன் ஜீவனோடு இருக்கிறான் என்ற அர்த்தம். ஆனால் மாம்சத்தின் சிந்தையில் வாழ்கிற எந்த மனுஷனும் மரணத்தில் இருக்கிறான் என்ற அர்த்தம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கும் பொழுது இந்த சரியான சிந்தை, ஆட்டிடியூட் நம்மளுக்கு இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த நாளிலும் நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் எல்லாமே தேவன் பெரிதாக செய்வார், சரியாக செய்வார், நேர்த்தியாக செய்வார் என்ற சிந்தை உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த சிந்தையின்படி நாம் வாழும் பொழுது ஜீவனுக்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளும் ஜீவனுள்ள நாளாக இருக்கிறது, சரியான சிந்தை நிறைந்த நாளாக இருக்கிறது, தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற புதிய நாளாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.